நான் என்ன நினைப்பேன்னா, அவருடைய அனுமதி இல்லாம நம்மளை எவன் தொட போறான்? அவருடைய அனுமதி இல்லாம யாரும் நம்மள பிரச்சனை பண்ண முடியாது. சரி, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சிமேயை தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தாவீதுக்கு அந்த இடத்துல பவர் இருக்குது. தாவீதுக்கு மட்டும் பவர் இல்ல, பக்கத்துல இருக்கிறவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த செத்த நாயை 2 குத்து கூட குத்த மாட்டேன். எப்படி சொல்றான் பாருங்க, இந்த செத்த நாயை 2 குத்து கூட குத்த மாட்டேன், ஒரே குத்து தான். அவனை முடிச்சிட்டு வர்றேன், எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு தாவீதுட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா, சிமேயை தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். சில இடத்துல நமக்கு சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை பண்றது, நம்மளை தூசிக்கிறது, நான் நல்லா நினைச்சுக்கங்க, தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய அனுமதி இல்லாம ஒரு தலைமயிராகிலும் கீழே விழாதில்ல. அப்புறம் எப்படி அவங்கள கர்த்தர் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? அது நம்மளை ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உருவாக்குறாரு. பொறுமை. இந்த சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பிரச்சனைக்கு பின்னாடியே போனதுதான் சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு தீர்மானம் எடுங்க. யாரு பிரச்சனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், பிரச்சனைக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. அது போகுதா, தொலையுது. 5000 ரூபாய் போகுதா, தொலையட்டும், அவனோட தொலையட்டும். அந்த 5000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவரா இருக்கிற. அவன் பின்னாடியே போய் அந்த ஏற்கனவே 5000 தொலைஞ்சு இன்னும் 50,000 தொலைக்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்திருக்கலாம்ல.